அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த கேள்வி வரும்போது அந்த கேள்வி ஏன் வருது, இதுக்கான பதில் என்னவா இருக்கும்னு நம்ம ஆர்வமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு வரும்ன்றதை உணர்த்துற ஒரு கதையை பார்க்கலாமா? கதை சொல்றது ஏன் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியே நாளாக நாளாக அவரோட மனசுல ஒரு பயமா மாறுது. இப்படி இருக்கத்துல அந்த ஊருக்கு ஒரு துறவி வர்றாரு. ஒரு நாள் இந்த செல்வந்தருக்கு அந்த துறவியை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்குது. செல்வந்தர் துறவி கிட்ட அந்த கேள்வியும் கேட்கிறாரு. சுவாமி, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இதெல்லாம் நிலையானதா, இல்லாட்டி நான் வறுமை நிலையை சந்திக்க ஏற்படுமா, அந்த வறுமை நிலையை என்னால் கையாள முடியுமா? இந்த கேள்வி நாளாக நாளாக எனக்கு ஒரு அச்சமூட்டுற உணர்வாக மாறுது அப்படின்னு சொன்னதும் அந்த துறவி சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அந்த இடத்தை வாங்க சொல்லி அங்கே 2 கிணறுகளை தோண்டும்படி அந்த துறவி செல்வந்தர்கிட்ட சொல்கிறாரு. செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் துறவி சொன்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் நிச்சயம் இருக்குன்ற நம்பிக்கையில் அந்த இடத்த வாங்குறாரு. நல்ல ஆழமான பெரிய கிணறுகளாக 2 கிணறுகளையும் தோண்டுறாரு. கிணறு தோண்டி தண்ணி நல்லா மேலே வரைக்கும் ஊறி வந்ததும் துறவி கிட்ட போய் சொல்லவும் செய்கிறாரு. துறவி வந்து அந்த கிணறுகளை பார்த்துட்டு சொல்கிறாரு, இதில் ஒரு கிணறு இது, இன்னொரு கிணறு ஏன் இது. என்னோட கிணறை பூட்டி போட்டு பூட்டிடு, உன்னோட கிணறை யார் வேணாலும் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு ஊரில் தகவல் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் மக்களுக்கு உதவுற குணம் அவர்கிட்ட இருந்தனால அவர் அதையும் செய்கிறாரு. மக்கள் எல்லாருக்கும் தகவலும் சொல்லிடுறாரு. மக்கள் எல்லாரும் அந்த கிணத்தை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல பஞ்சமும் வருது. அந்த கிணறு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையுது. அதுல எவ்வளோ தண்ணி அவங்க எடுத்தாலும் அது திரும்ப திரும்ப ஊறி ஊறி மேலே வந்துக்கிட்டே தான் இருந்தது. மக்கள் எல்லாரும் செல்வந்தரை புகழ ஆரம்பிச்சாங்க. இவர் எதிர்காலம் அறிந்த ஞானி, இவரை நல்லா வாழணும், இவர்கிட்ட நிறைய செல்வம் பெருகணும்னு மனமாற வாழ்த்தி தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அது இப்படி இருக்கத்துல திரும்பவும் செல்வந்தர் ஒரு நாள் துறவியை பார்த்தாரு. துறவி கிட்ட சந்தோஷமா சொன்னாரு, சுவாமி, நீங்க எதுக்காக இதை என்ன செய்ய சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என் மனசுல இருந்த அந்த பயம் முழுமையா அகன்றுச்சு. மக்கள் எல்லாரும் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன்னு அவர் சொன்னதும் துறவி சொல்றாரு, சரி என்னோட கிணறோட சாவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் செல்வந்தரும் அந்த சாவியை எடுத்துட்டு வர்றாரு. அந்த கிணறு திறந்தா அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம அது முழுமையா வற்றி போயிருக்கு. அப்போ அந்த துறவி சொல்றாரு, உன்கிட்ட இருக்க பணத்தை நீ மூடி மூடி வைக்கும்போது அது உனக்கும் பிரயோஜனம் இல்லாம மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம இந்த கிணறு மாதிரியே வற்றி தான் போக போகுது. ஆனா உன் தேவைக்கு பயன்படுத்திட்டு நீ மற்றவங்களுக்கும் கொடுக்கும்போது அது திரும்ப திரும்ப ஊறி உன்கிட்ட சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்றாரு. இதோட இந்த கதை முடியுது. நம்ம சில பேரை பார்த்துருப்போம், அவங்க எந்த ஆசையும் அனுபவிக்காம பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. பணம் இருந்தால் தான் பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும்னு பகட்டான வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்மளால திருத்தவே முடியாது. சரி, நம்ம இவங்களை விட்டுடலாம். ஆனால் இப்போ என் பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா வாழணும், என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாதுன்ட்டு தன்னோட தேவைகளை சுருக்கிக்கிட்டு ஆசைகளை குறைச்சிக்கிட்டு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம பல பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க.
சேர்த்து வைக்கிறது பெற்றோர்களுடைய கடமை இல்ல, குழந்தைகளுக்கு நல்லா வாழ சொல்லி தரதுதான் பெற்றோர்களுடைய கடமைன்றதை உணர்ந்து தங்களோட குழந்தைகளுக்கு நல்லா வாழ சொல்லி கொடுத்து உங்களுடைய செல்வத்தை நீங்க சரியா பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆசைகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. யாரெல்லாம் தன்னோட செல்வத்தை தன்னோட தேவைக்கு சந்தோஷமா செலவழிக்கிறாங்களோ, மற்றவங்களுடைய தேவை அறிந்து அவங்களுக்கும் பண உதவி செய்கிறாங்களோ, அவங்க வீட்டில் செல்வம் வற்றாத ஊற்றா பெருகிக்கிட்டே தான் இருக்கும். நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.